தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களோடு செய்தியாளர் ஜெகநாத் நம்முடன் இணைந்திருக்கிறார். ஜெகநாத், தற்போது படத்தை வெளியிட அனுமதி கோரி வழக்கு தொடரப்பட்டது. நீதிமன்றம் ஏதேனும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறதா? வேறு என்ன கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டது? கமல்ஹாசன் திரைப்படம் வெளியிட கர்நாடகாவில் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் ராஜ்கமல் பிலிம் சார்பில் உயர் நீதிமன்றத்தில் நேற்று ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனு இன்று நீதிபதி நாகப்பிரசன்னா முன்னிலையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு பின்னணின்னு பார்த்தா, மணிரத்னம் இயக்கத்தில் நடித்த கமல்ஹாசன், சிம்பு, அபிராமி, த்ரீசா உள்ளிட்டோர் நடிப்பில் நடித்துள்ள தக்லை திரைப்படம் வரும் 5ஆம் தேதி திரைப்படம் வெளியாக உள்ளது. இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய கமல்ஹாசன், தமிழில் இருந்தால் கன்னடா பிறந்தது என்று தெரிவித்திருந்தார். கமலின் இந்த கருத்துக்கு கடும் எதிர்ப்புகள் எழுந்து கர்நாடகாவில் தக் லைஃப் திரைப்படம் வெளியிடப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு கன்னட அமைப்புகளும் தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு மேலாக கமல்ஹாசனுக்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. உருவபொம்மை எரிப்பு அதனால நடைபெற்று வருகிறது. இது மட்டுமின்றி அரசியல் தலைவர்களும் இதுக்கு கண்டனம் தெரிவித்து கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என கூறி வருகிறார். ஆனால் இதற்கு கமல்ஹாசன் சார்பில் மன்னிப்பு கோர முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று திரைப்படம் தயாரிப்பாளர் சார்பில் ராஜ்கமல் பிலிம் சார்பில் கர்நாடகா உயர்நீதிமன்றம் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு விசாரணையின் போது தற்போது நீதிபதிகள் ஒரு மன்னிப்பு கேட்டிருந்தால் இதற்கு இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்கும். அதே போல் உங்க ஒரு கருத்தாளர் சிவராஜ்குமாருக்கும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறீங்க. நீங்க 300 கோடி ரூபாய் இந்த பணம் படத்துக்கு செலவு செய்யப்பட்டுள்ளது என கூறுகிறீங்க. 300 கோடி செலவு செய்த பணத்திற்கு ஒரு மன்னிப்பு கேட்க முடியாதா என்றெல்லாம் சராமரியான கேள்விகள் எழுப்பியுள்ளார். உங்களுடைய இதனால் இந்த சினிமா வெளியிடுவதற்கு மன்னிப்பு கேட்கறதுல என்ன இது இருக்கு என்றெல்லாம் நீதிபதிகள் தற்போது கமலுக்கு கேள்வியை எழுப்பியிருக்காங்க. பாலா, ஜெகநாத் தொடர்ந்து இணைப்பிலேயே இருக்க தற்போது நமது செய்தியாளர் சந்தானகுமார் நம்முடைய இணைந்திருக்கிறார். சந்தானம், தற்போது கர்நாடக உயர்நீதிமன்றம் ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனத்திற்கு கேள்வி எழுப்பி இருக்கிறது. இந்த வழக்கோட மூல காரணம் என, எங்கிருந்து இந்த பிரச்சனை தொடங்கினது, விவரமா பதிவு செய்யும். பாலா, கர்நாடகா நீதிமன்றம் தற்போது ராஜ்கமல் பிலிம் ப்ரொடக்ஷன் சார்பாக தொடரப்பட்ட வழக்குல பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தோன்னா இது போன்ற மொழி சார்ந்த விஷயங்களை பேசும்போது நீங்கள் என்ன வரலாற்று தரவுகளோடு பேசினீர்களா, அதே போன்று பார்த்தீங்கன்னா ஒரு பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கைகளை கேள்விக்குள்ளாக்கும் வகையில, அதே போன்று அவர்களை கோபப்படுத்தும் வகையில பேசியதற்கு காரணம் என்ன, நீங்கள் எந்த வரலாற்று பின்னணியில இவ்வாறு பேசினீர்கள் என்று கமல்ஹாசனை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கிறது. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை முடிப்பதற்கு மன்னிப்பு கேட்கிறேன், இல்ல வருத்தம் தெரிவிக்கிறேன் என்று கூறியிருந்தால் இந்த பிரச்சனை முடிவடைந்திருக்கும். ஆனால் அவ்வாறு அந்த பெட்டிஷன்ல எதுவுமே இல்லாம படம் வெளியிட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த வழக்கு என்பது தொடரப்பட்டிருக்கிறது என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. சென்னை நேரு விளையாட்டரங்கில் நடைபெற்ற தக்லை இசை வெளியீட்டு நிகழ்ச்சியில கர்நாடகா சூப்பர் ஸ்டார் இருக்கக்கூடிய ராஜ்குமார் கலந்து கொண்டார். அவருக்கும் கமல்ஹாசன் மற்றும் ராஜ்குமார் குடும்பத்திற்கும் இருக்கக்கூடிய உறவு குறித்து பேசும்போது தன்னை ராஜ்குமாருக்கு சித்தப்பா முறை என்றும், அதே போன்று நாம் அனைவரும் ஒரே குடும்பம், தமிழ்ல இருந்தா கன்னடம் பிறந்தது என்ற வகையில கமல்ஹாசன் பேசியதுதான் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. தற்போது தக்லை திரைப்படத்தை வெளியிட அனுமதிக்க வேண்டும், பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் நிறுவனம் சார்பாக வழக்கு தொடரப்பட்ட நிலையில தற்போது கர்நாடக உயர்நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இந்த தயாரிப்பு நிறுவனம் சார்பாக நியமனம் செய்யப்பட்ட வழக்கறிஞர் அந்த காணொலி எந்த அடிப்படையில கமல்ஹாசன் பேசினார் என்று பார்க்க வேண்டும் என்று பல்வேறு முறை நீதிமன்றிடம் வலியுறுத்தினார்கள். இருப்பினும் பார்த்த பின்னர் கூட நீதிமன்றம் தரப்புல பல்வேறு கேள்விகளை எதன் அடிப்படையில கமல்ஹாசன் பேசினார், கமல்ஹாசனா இருந்தாலும் மணிரத்னவாசன் இருந்தாலும் சரி, பொதுமக்களுடைய, அதாவது ஒரு மாநிலத்துடைய மக்களுடைய நம்பிக்கையோட கேள்விக்குள்ளாக்கும் வகையில பேசியது தவறு என்ற வாதத்தை மட்டுமே நீதிமன்றம் தரப்புல அவருடைய கருத்தாக தெரிவித்திருக்கிறாங்க. தயாரிப்பு நிறுவனம் சார்பாக பல்வேறு மக்கள் இந்த தக்லை திரைப்படத்தை கர்நாடகாவில் பார்க்க விருப்பமாக இருக்கிறது, அவர்களுடைய உரிமைகளை பறிக்கும் விதமாக இருக்கும் இந்த படத்தை திரையிடாமல் தடை செய்வது என்று கேள்வியில் அவ்வாறு பார்க்க வேண்டும் என நினைக்கும் நபர்கள் நீதிமன்றத்துல சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கினுடைய தீர்ப்பை நாங்க பாஸ் செய்ய போறோம் அப்படின்றத கர்நாடக நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது.
தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.